அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் சனி இருக்குது, ஆனால் குருவோட சின்ன கோள். அப்போ சனி அவ்வளோ ஈஸியாக வானத்தில் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறப்ப அதை வந்து அசுபர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சுக்கிரனை வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதனால சுக்கிரன் சுபர். இந்த புதன் வந்து சூரியன் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். அப்போ சூரியனுடைய பிரைட்னஸ் வரும்பொழுது உங்களால் இந்த புதன் என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஒருவேளை சூரியன் இன்னும் உதிக்கலை, இந்த விளிம்புல நிற்குது, புதன் இங்கே இருக்குன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன, சூரியன் மேலே வந்துடும். ஒருவேளை சூரியன் இங்கே நிற்கிது புதன் அப்படின்னா மறைகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்கலாம். அந்த பக்கம் மறையும் இல்லைங்களா? அப்போ சூரியன் மறைஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே இருட்டடிக்கும் இல்லைங்களா? அந்த இருட்டடிக்கிறப்ப அந்த புதனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும். அதனால சூரியனுடன் சேர்ந்த புதன் அசுபர். சூரியன்லேருந்து விலகிய புதன், சூரியனுடன் தனித்திருக்கக்கூடிய புதன் சுபர்னு சொல்கிறாங்க. வளர்பிறை சந்திரனை சுபர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து பிரைட்டாக இருக்குது. தேய்பிறை சந்திரனை அசுபர்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய, இதுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியனையே அசுபர்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா இது வந்து பிரதிபலிப்பு நாள். அப்போ வந்து ஜாதகரால், ஜோசியரால் அந்த கிரகத்தை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய கிரகத்தை சுபர் என்றும், கண்டுபிடிக்க இயலாத, அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றது. பொன் என்பது குரு.